77 ரன்ன வச்சே ஸ்ரீலங்கா மேட்ச இவ்ளோ தூரம் கொண்டு போயிட்டாங்களேப்பா! 100 ரன்னுக்கு மேலலாம் எடுத்திருந்தா, ஸ்ரீலங்கா இந்த மேட்ச வின் பண்ணியிருப்பாங்க போலயே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த மேட்ச்ல, ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 77 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன நெனச்சோம்னா, இதெல்லாம் ஒரு ஸ்கோராப்பா! இத சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 10 ஓவர்ல மேட்ச வந்து முடிக்க போறாங்க. நம்மளும் இன்னைக்கு வேகமா வந்து தூங்க போறோம்னு நெனச்சோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. டீகாக்கும், ஹென்ட்ரிக்ஸும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ப குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஹென்ட்ரிக்ஸ் வந்து நுவான் துசாராவோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அவர் தான் அவுட் ஆனாரு. மார்க்ரம் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாரு அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். அவரையும் ஷனாக்கா வந்து ரொம்ப வேகமாவே தூக்கிட்டாருங்க. அப்பதாங்க ஸ்டெப்ஸ் விளையாட வந்தாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஷனாக்காவோட பால்ல ஸ்டெப்ஸ் வந்து குசால் மெண்டிஸ்க்கு ஒரு சூப்பரான கேட்ச வந்து குடுத்தாருங்க. அந்த கேட்ச பிடிப்பார்ன்னு பார்த்தா, குசால் மெண்டிஸ் வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் டீகாக்கும், ஸ்டெப்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் வந்து ஹசரங்கா வந்து, "உங்கள எப்படி அவுட் பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு" சொல்லி, ஃபர்ஸ்ட்டு வந்தவுனே டீகாக்க வந்து தூக்குனாரு. அடுத்த ஓவர்ல வந்து ஸ்டெப்ஸையும் வந்து தூக்கிட்டாரு. ஸோ இந்த மாரி வந்து விக்கெட் போனவுனே, சரிப்பா ஸ்ரீலங்கா வந்து இதே மாரியே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அடுத்த ஒரு 2 விக்கெட்ட வந்து எடுத்தாங்க அப்புட்ன்னா, இந்த மேட்ச வந்து கண்ட்ரோல் பண்ணிரலாம். ஸ்ரீலங்காவுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டேவிட் மில்லரும், கிளாஸினும் இருந்துகிட்டு, "எப்பா நாங்க இருக்கோம்ப்பா. அவ்வளோ ஈஸியா நாங்க மேட்ச விட்டுருவோமா? நாங்க எப்படி பொறுமையா விளையாண்டு மேட்ச வின் பண்றோம்ன்னு மட்டும் பாருங்கன்னு" சொல்லி, கடைசி வரைக்கும் நின்னு ரொம்ப சூப்பரா வந்து விளையாண்டு, 17வது ஓவர்லயே 6 விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்கங்க. உண்மையிலே இந்த மேட்ச ஸ்ரீலங்கா இவ்வளோ மோசமா தோத்துருக்காங்கன்னா, இதுக்கு காரணம் பிட்ச்சு தாங்க. பிட்ச பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பயங்கர ஸ்லோவா வந்துருந்துச்சு. அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பிட்ச கணிச்சு, இன்னைக்கு நம்ம 120, 130 ரன் எடுத்தா போதும். இந்த மேட்ச ஈஸியா வின் பண்ணிடலாம்னு சொல்லி, அதுக்கு தகுந்தாப்புல எய்ம் பண்ணி விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து 77 ரன்ன வச்சே இவ்வளோ தூரம் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, இந்த மேட்ச வந்து 17வது ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் ரன்ன சேர்த்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ண வந்து வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இந்த மாரி பிட்ச கணிக்காம விட்டனால தான் அவங்க வந்து தோத்துட்டாங்கங்க. ஆனா ஸ்ரீலங்காக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவங்க எடுத்த ஸ்கோர பார்த்து நம்ம எல்லாரும் என்ன நெனச்சோம்னா, 10 ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளோதான். இதனால ஸ்ரீலங்கா ஒரு மோசமான தோல்வி அடைய போறாங்க. அவங்களோட நெட் ரன் ரேட்டும் பயங்கரமா அடி வாங்க போகுதுன்னு நெனச்சோம். ஆனா ஸ்ரீலங்கா வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, இந்த மேட்ச வந்து 17 ஓவர் வரைக்கும் கொண்டு போனனால, அந்த அளவுக்கு மோசமான தோல்வி அடையல. தோத்தாலும் கொஞ்சம் டீசென்ட்டா தான் வந்து தோத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். அதனால இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிட்சுக்கு தகுந்தாப்புல ஒண்ணு எய்ம் பண்ணி வந்து விளையாண்டுருக்கணும். இல்ல பிட்ச சரியா ரீட் பண்ண முடியல அப்படின்னா, டாஸ் அவங்க தானே வந்து வின் பண்ணாங்க. அதனால சவுத் ஆப்பிரிக்காவ கூட வந்து பேட்டிங் பண்ண விட்டுருக்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவ பேட்டிங் பண்ண விட்டு அவங்க என்ன ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா, அது ஈஸியா வந்து இருந்திருக்கும். ஸோ ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனால தான் பிட்ச் எப்படி இருக்கு, பிட்ச எப்படி ரீட் பண்றதுன்னு தெரியாம, ஸோ இந்த அளவுக்கு வந்து பேட்டிங்ல வந்து சொதப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.